அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. நாளைக்கு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நம்ம வாழ்க்கையை மேஜிக் போல மாற்றி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தேவதை வசிய நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் நீங்கள் நிலைவாசல் கதவை திறக்கும்போது இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு திறந்தாலே போதும். உங்கள் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கும். 16 வகையான செல்வமும் சேரும். வாங்க, அது என்ன வார்த்தைன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் கூடுதல் சிறப்பு வாய்ந்த நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நாளைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி திதி இருக்குது. இது விநாயகரோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். இந்த நாளில் விநாயகருக்குரிய வழிபாடுகளை நாம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே நீங்கும். அடுத்ததாக நாளைய நாளில் நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 10-10ங்கிற போர்ட்டல் நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த போர்ட்டல் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும். பிரபஞ்ச சக்தி அதிக அளவில் நாளைய நாளில் இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அந்த வகையில் நாளைய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சாதாரண ஒரு நாளில் நம்ம பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு பலன் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் நாம் பரிகாரங்களை செய்யும்போது நமக்கு நிச்சயமாக 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நாளைய நாளில் காலையில் அப்படி இல்லைன்னா நைட்டு 10 மணி 10 நிமிடங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை 10 முறை மட்டும் எழுதினாலே போதும். நீங்கள் எதை நினச்சி இந்த வார்த்தையை எழுதுறீங்களோ அந்த விஷயம் நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி 2வது வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை பெண்கள் செய்கிறது நல்லது. பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும், அதாவது இன்னைக்கு நைட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்களோ, எப்போ உங்கள் நிலைவாசல் கதவை திறப்பீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் நம்பிக்கை நிச்சயமாக வேணும். நம்பிக்கை இல்லாமல் எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. சரி, இப்போ நாளைக்கு காலையில் நிலைவாசல் கதவை திறக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரீன்லையும் தெரியும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். செல்வம் மற்றும் சந்தோஷத்திற்கான கதவுகளை நான் திறக்கிறேன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். செல்வம் மற்றும் சந்தோஷத்திற்கான கதவுகளை நான் திறக்கிறேன். இந்த மாதிரி 3 முறை உங்கள் மனசில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அஃபர்மேஷனை 3 டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்லிக்கிட்டே உங்கள் மனசுக்குள்ள விநாயகரையும் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் நினச்சிக்கிட்டே உங்கள் வீட்டு கதவை நீங்கள் திறங்க.
இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகம் மலர்ச்சியோட, அதாவது புன்னகையோட கதவை நீங்கள் திறங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதை செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் முழு நம்பிக்கையோட புன்சிரிப்போட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நாளைய நாள்லையே உங்கள் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பி வழியறத உங்களால் உணர முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.